அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஒரு மனிதனால தவறு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்வோம் தான் மனிதன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். தவறு செய்யக்கூடிய மனிதனால அவன் தவற்றை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அவன் தெய்வத்தன்மையுடையவனாக மாற்றப்படுகிறான். சைக்காலஜிக்கலி பார்க்கும்போது ஒருத்தரால ஒரு தப்பை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆப்வியஸ்லி அவனுடைய ஹியூமன் டெண்டன்சி என்ன பண்ணோம்னா, நீ தவறுகள் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். இந்த வீடியோவில் இதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு மனிதனால ஒரு தவறை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணம் லோ எஸ்டீம்னு சொல்லுவோம். அவன் குறைத்து மதிப்பிடுறது. ரெண்டாவது அவனுடைய ஃபியர், அவனுடைய பயம், இதனுடைய விளைவு எவ்வாறு இருக்கும், தவறு செய்து நம்ம மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டுருவோமே அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய பயம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா வெட்கம், வேதனை, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எப்போ ஒருத்தனுக்கு வெக்கம் வந்ததோ, எப்போ ஒருத்தனுக்கு ஜட்ஜ்மெண்டில் தப்பாக போயிடும்னு தோணுதோ, இம்மீடியட்டாக அவங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ இந்த டாபிக்ஸில் தனித்தனியாக ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஒருவனால் அடுத்த மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன தப்பாக நினச்சிருவாங்களே, ஐயோ நான் தவறு செய்தது தெரிந்தால் அவர்கள் என்னை மோசமாக நினைத்து விடுவார்களே, என்னை தவறாக புரிந்து கொள்வார்களே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அவன் செய்த தப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப வீக் ஆகிறதா நினைப்பாங்க. நான் ரொம்ப வலிமை இழந்தவளாக மாறி விடுவேன், இல்லைனா என்னால் பவர் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஸோ ஏற்றுக்கொள்ள தயக்கதற்கு காரணம் அவர்கள் அவங்களுடைய பவரை இழக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு திருத்தி விட்டால் உங்களை போல நல்ல மனுஷங்க யாருமே கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாருமே இந்த அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறாங்களே தவிர்த்து தனக்காக வாழ்பவர்கள் மிகச்சிலர் தான். ஸோ யாருமே உலகத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஐயோ அவன் என்ன நினைப்பான், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, ஒன்று விட்ட சொந்தக்காரன் என்ன நினைப்பான், என்னுடைய ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தவறுகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த தன்மை மாறும் பொழுது இந்த நாட்டில் கிரிமினல்ஸ், அதாவது ஜட்ஜ்மெண்டல் பண்ணக்கூடிய தன்மை ஒன்று குறையும். ரெண்டாவது கிரிமினல்ஸோட கவுண்ட், எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையா இருக்கச்சேமே ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நாம் தப்பு செஞ்சியா அப்படின்னு கேட்டு அதற்கான பதில் ஆமான்னு அந்த குழந்தை சொல்ல படிக்கணும். ஆமாம்மா தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மையை உருவாக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து இல்லை என் பிள்ளை அப்படியெல்லாம் செஞ்சுருக்காது, என் குழந்தை அப்படியெல்லாம் செய்யாது, என் குழந்தை அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லைன்னு சில பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்காக கொடி பிடித்துட்டு போய் நின்று சண்டை போட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் கூடயோ குழந்தைங்களுடைய சண்டை போடுறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். எப்போ நீங்கள் அந்த குழந்தைகளுக்காக என் குழந்தை தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண குழந்தைகளுக்காக போய் நிற்கிறீங்களோ, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த தப்பை ஏற்றுக்கொண்டால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்ம அம்மா அப்பாவை தப்பாக நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஸோ ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் திங் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்கம் வருது. ஸோ இந்த ஷேமான ஃபீல் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபீல் அவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்கள் நம்மை ஏளனம் செய்து விடுவார்கள்ன்ற எண்ணம் வரும் பொழுது. இது எப்போ வரும் ஒரு குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை தவறு செய்யும் பொழுது, அதே எக்ஸாம்பிளே பார்ப்போம், செய்யும் பொழுது எப்போ அவங்க அந்த குழந்தையை விட்டு கொடுக்காம ஒரு இன்னொரு பெற்றோரிடமிருந்து காப்பாற்றுறாங்களோ, அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, மாட்டியிருந்தால் கேவலப்பட்டிருப்போம், வெக்கப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம் அப்படின்னு ஒரு 4 வார்த்தைகளை விடுவாங்க பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகளை வைத்து அந்த குழந்தை நினைக்குது, நான் என்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு விட்டால் நான் கேவலப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், ஸோ பெட்டர் நான் அட்மிட் பண்ணாமல் இருக்கணும், என்னோட தவறுகளை நான் அட்மிட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தை அந்த சின்ன ஏஜ்லேயே கற்றுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம். இதே சம்பவத்தையே எடுத்துப்போம். ஒரு குழந்தையை தாயானவள் தவறு செய்த பொழுது அடுத்த பெற்றோரிடம் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார். அப்போது இன்கேஸ் அந்த தாய் விட்டு கொடுத்து என் பிள்ளை தவறு தான் செய்திருச்சு, சாரி, இனிமேல் தவறு செய்யாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, என் குழந்தை தவறு செய்யவில்லை என்று அவங்க ஈகோஸ்டிக்காக அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க, அவமானப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக காப்பாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த இடத்துல அந்த குழந்தை தன்னுடைய அந்த செல்ஃப் எஸ்டீமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. எப்படின்னா, அதோட தனித்துவத்தை இழந்து செய்யக்கூடிய தவறுகளை மறைத்து வாழக்கூடிய தன்மையை அடைகிறது. ஸோ அந்த குழந்தையால் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா, நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், ஏன் அதை செஞ்சேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தன்மை வராது. ஏன் அதை செய்த தவறாக இப்படி போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறது. லோ செல்ஃப் எஸ்டீமுக்குள்ளே போயிடுது. ஆட்டோமேட்டிக்கலி அந்த குழந்தை தவறுகளுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதாவது ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறா, அன்பாக வளர்த்துட்ருக்கா. திடீர்னு ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்படியே அவங்க லைஃப் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு ஒரு 30 வயதான ஒரு இளைஞனாக அந்த குழந்தையை இப்போ காமிக்கிறாங்க. அவனுக்கு தூக்கு மேடையை பரிசாக கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியாது. அப்போது இளைஞன்கிட்ட அந்த ஜட்ஜ் கேட்குறாங்க, உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்ட்டு. அந்த இளைஞன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய தாயை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாயை கூட்டிகிட்டு வராங்க. தாயை பக்கத்தில் வந்த உடனே இவன் அந்த அம்மாவோட காது பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று சொல்வதற்காக போகிறான். அப்படியே போனவன் அவங்க அம்மாவோட காதை கடிச்சு எடுத்துட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், அன்னைக்கு நான் சின்னதாக ஒரு பென்சில் ஸ்கூல்லேருந்து திருடிட்டு வரும்போது, இந்த பென்சில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க. அடுத்து பக்கத்து வீட்டிலேருந்து நான் மாங்காய் திருடும்போது, இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டீங்க. அடுத்து நான் கொஞ்ச நாள் கூட போகும்போது கோழி திருட ஆரம்பிக்கும் போது அந்த கோழியை வாங்கி வச்சுட்டீங்க. நீங்கள் இப்படி எல்லா திருட்டுக்கும் எனக்கு உடந்தையாக இருந்துட்டு இன்னைக்கு கொலைக்காரனாக மிகப்பெரிய பேங்க் ராபரியில் மாட்டிக்கிட்டவனாக இன்னைக்கு நான் இருக்கும் பொழுது, இன்று நான் மட்டும் தூக்கு மேடைக்கு போகிறேன், நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது என்னம்மா நியாயம்? அப்போ நான் இவ்வளோ தூரம் நான் பாவியாக மாறுறதுக்கு, கெட்டவனாக மாறுவதற்கு நல்ல தாயாக நீங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ இதை ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை அவனுடைய மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்ணாததுக்கு காரணம் ஒரு தாயும் தகப்பனும் சிறு வயதில் அவர்களுடைய வளர்க்கக்கூடிய தன்மையை பொறுத்து. நாமெல்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம், எல்லாம் ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு வான்னு சொல்லுவோம், என்கரேஜ் பண்ணுவோம். அந்த குழந்தை ஃபஸ்ட்டு வராமல் செகண்ட் வந்துடுச்சுன்னா அந்த குழந்தைய திட்டலாம் செய்வோம், நீ ஏன் அந்த குழந்தைய விட முன்னாடி வரல அப்படின்னு தான் கேட்போமே தவிர்த்து, பரவாயில்லடா நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வான்னு சொல்ல மாட்டோம். இப்படி சொல்லாததுனால தான் பல குழந்தைகளுக்கு எப்படியாவது முன்ன ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அல்லது எப்படியாவது வின் பண்ண வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கே தவிர்த்து, இப்படி தான் வின் பண்ண வேண்டும், இப்படி தான் செல்ல வேண்டுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஆகிடுது. அதாவது ஒரு தடவை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, காலம் ஃபுல்லாக இவங்க தான் எந்த மாதிரியான தவறுகள் வந்தாலும் இவங்க தான் காரணம்னு சொல்லிடக்கூடாது. இப்போ சில மூவிஸ்லலாம் பார்ப்பீங்க, ஒரு சில தவறுகளில் மாட்டினவர்களை தான் போலீஸ்காரங்க கண்டினியூஸாக நீ இந்த தப்பு பண்ணின வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி காமிப்பாங்க. இது உண்மையிலே நடக்குதான்னா எனக்கு தெரியாது, மூவிஸில் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் என்று பச்சை குத்தி விடுவார்கள். ஸோ அந்த மாதிரி முத்திரை குத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவர்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ முக்கியமான காரணங்களாக இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணமாக இந்த மற்றவர்கள் என்னை தவறாக நினைத்து விடுவார்களோ அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்குது. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்துடும், என்னை பற்றி ஒரு தவறான முத்திரை குத்திடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால கூட நிறைய பேர் அவங்களோட மிஸ்டேக்ஸை ஏற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சிலர் மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட தவறுகளை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்வதற்கு காதுகளை ஃபஸ்ட்டு திறக்கணும், மனதை திறக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கிக்கணும், அதை எப்படி பாசிட்டிவாக செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கணும். எப்படி மிஸ்டேக்ஸ் வந்ததுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், அதை மேக்கப் பண்ணணும், அதிலேருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத கற்றுக்கணும். ஸோ இது ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணுறது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் தானே தவிர்த்து தவறுகள் எல்லா வேளையிலும் தவறுகளாக மட்டும் இருக்காது, பல பாடங்களை படித்து கொடுக்கக்கூடிய படிப்பினையாக கூட இருக்கும். ஸோ அதனால் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதிலேருந்து கற்றுக்கொண்டு அதிலேருந்து மறந்து புதிய ஒரு வாழ்க்கை வாழ பழகி கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு முள் இருந்ததுனால தான் காலில் குத்துனதுனால தான் செருப்பு வந்துச்சு இல்லையா? அதே போல தான் ஒரு டிஃபிகல்ட்டிஸ், ஒரு தவறுகள் நடக்கும்போது அந்த இடத்துல இன்வென்ஷன்ஸ் வரும், இல்லது ஒரு நாகரிகம் பிறக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ எப்போ நாம் தவறுகள்ல இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு தவறுகள்லேருந்து பாடங்களை கற்றுக்கொடுங்கள், அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்துங்கள். ஸோ இந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டால்
நீங்கள் ரொம்ப உங்களோட மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களோட ஃபிசிக் நல்லா இருக்கும், உங்களோட மென்டல் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் சைக்காலஜிக்கல்ஸ் வீடியோஸ் வேணும்னாலும் அந்த டவுட்ஸை எங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரில் எங்களை கேளுங்க. இந்த வீடியோ ஏற்கனவே எங்ககிட்ட கேட்டிருந்த ஒரு நேர் கேட்ட கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கிறது. ஸோ இது மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி நாங்கள் அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.